வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ இந்தியன் ஆர்மி 2024 ரெக்ரூட்மெண்ட்கான நம்ம ஏர்ஓ திருச்சி அந்த ஏர்ஓ கோயம்புத்தூருக்கான ஃபிசிக்கல் எல்லாமே முடிஞ்சாச்சு. எக்ஸாம் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருந்தது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் முடிஞ்சிருந்தது. ஏர்ஓ வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மந்த் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏர்ஓ கோயம்புத்தூருக்கு ஆகஸ்ட் மந்த் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கலாம், ஒரு சில பேர் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் டெலிகிராம் சேனல்லையும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அதை பற்றின ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் ஃபைனல் ரிசல்ட்க்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எந்த விதத்துலையும் டிமோட்டிவேட்டட் ஆகாத இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் இப்போ எல்லாமே வந்து செலக்ட் ஆகி 100% வந்து உங்களுடைய ஃபைனல் ரீமெடிக்கல் இல்லாத ஃபைனல் டேரக்ட் மெடிக்கல் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? போன வாட்டி அதாவது எக்ஸாமில் பாஸ் ஆகி ஃபிசிக்கலில் பாஸ் பண்ண எல்லாரும் முக்கால்வாசி பேர் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபைனல் ரிசல்ட்டில் அவங்களுடைய நேம் வந்திருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏரோ வைஸ் வந்து வேகன்சியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஃபர்ஸ்ட் அக்னிவேர் வேகன்சியோட போன வருஷம் செகண்ட் அக்னிவேர் வேகன்சி வந்து ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட 700க்கு மேலலாம் 600 சில்லரெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதாவது நம்ம ஏரோ ஜிடிக்கு மட்டுமே. ஓகேவா? அதனால கண்டிப்பாக வந்து எல்லாருமே செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. செகண்ட் பேட்ச் அடிச்சு 10 புல்லப்ஸ் எடுத்தவங்களும் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிச்சு 10 புல்லப்ஸ் எடுத்திருந்தவங்களும் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால ஜிடியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய நேம் வந்துடும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான ரிசல்ட்டும் கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? எல்லா ட்ரேடுக்கும் அதாவது அக்னிவி கேட்டகரியில் வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரோ ஜிடி, அதுக்கப்புறம் சோல்ஜர் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன், அப்புறம் கிளர்க், இதெல்லாமே வந்துடும். இதெல்லாம் அக்னிவீர் கேட்டகரி. சோல்ஜர் கேட்டகரியில் வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து பர்மனன்ட். ஓகேங்களா? ஸோ நர்சிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி எப்பயுமே கம்மியாக தான் வரும். போன வாட்டி வந்து ஏரோ வைஸ் வந்து ரொம்பவே வேகன்சி கம்மியாக தான் எடுத்திருந்தாங்க. 13 பேர் தான் எடுத்திருந்தாங்க ஒவ்வொரு வேகன்சிக்கும். அதனால வந்து உங்களுக்கு வருமா வராதா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 40+ எடுத்திருந்தீங்க, 40+ உங்களுடைய கொஷின் வந்து கரெக்டாக அடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நேம் வந்துடும். ஏன்னா இதுக்கு ஃபிசிக்கலுக்கு மார்க் கிடையாது. ஓகேங்களா? அதனால எக்ஸாமில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட். ஜிடி ட்ரேட்ஸ்மேன் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸாமில் அண்ட் ஃபிசிக்கல்லையும் பேட்ச் அடிக்கணும். டெக்னிக்கலுக்கும் மார்க் கிடையாது ஃபிசிக்கலுக்கு. ஓகேங்களா? அதில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதோடு உங்களுடைய இது முடிஞ்சு போகிறது கிடையாது. இந்த மந்த் வந்து உங்களுடைய எஸ்எஸ்சிஜிடிக்கான 2024 ரெக்ரூட்மெண்ட்கான 2025 ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ட்டு அஃபிஷியல் கேலண்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அது வந்துருந்தது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? அதுக்கு மட்டும் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்தியன் ஆர்மிக்கு போக விரும்பணும் அப்படின்றது உங்களுடைய அது ஒரு சாய்ஸ். உங்களுடைய இதில் தான் இதுக்கு போகணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து ஒரு எய்மாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் ஏஜ் பாராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்திருக்கலாம். அதோட முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் போகிறது வந்து நல்லதில்லை. எதுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணீங்களோ அப்படின்னோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்தியன் ஆர்மி தவிர்த்து மீதி சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், ஆனால் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஏஎஸ்எஃப் இந்த மாதிரி மற்ற ஃபோர்ஸஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் இருக்க ஆர்வம் அதுலேயும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் செலக்ட் ஆக முடியும். இந்த மந்த் எஸ்எஸ்சிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அதை பற்றின நான் வீடியோ அதுக்கு கொடுக்குறேன். அண்ட் ரிசல்ட்டை பார்த்தினா வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.